தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடன் ஏறக்குறைய 50 நிமிடங்கள் பேசியதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளிவந்திருக்கிறது. தற்போது என்னென்ன அம்சங்களை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசினார் என்பது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருடன் இன்று சந்திப்பை மேற்கொண்டார். அதில் பிரதானமாக தமிழ்நாட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம், மெட்ரோ 2ஆம் ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பதில் மத்திய அரசு இன்னும் தாமதம் செய்து வருவதாக கடந்த பல மாதங்களாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வந்த நிலையில் இதற்கான குரலும் எழுப்பப்பட்டது நாடாளுமன்றத்திலும். இந்த நிலையில் நேரில் சந்திப்பதற்காக பிரதமரிடம் இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். பிரதமருடனான இந்த சந்திப்பு என்பது 50 நிமிடங்கள் நீடித்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான நிதி திட்டங்கள் தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான 2 பெரிய நிதி முடக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாடு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. கல்வி நிதி, மெட்ரோ ரயில் நிதி உட்பட 3 கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இது 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடியை தற்பொழுது மு க ஸ்டாலின் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 50 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது டெல்லியினுடைய சவுத் பிளாக்கில் அமைந்திருக்கும் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தலைமை செயலர் முருகானந்தம் மட்டுமல்லாமல் டி.ஆர். பாலு மற்றும் கனிமொழி ஆகிய 2 திமுக தலைவர்களுமே அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல 3 அதாவது நிதி தொடர்பான 2 பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை என 3 முக்கிய ஆலோசனைகள் குறித்து, கோரிக்கைகள் குறித்து இன்றைய சந்திப்பின் பொழுது அவர் ஆலோசனை தருவார். மிக முக்கியமாக சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்டத்திற்கு தேவையான நிதியுதவியை உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது இந்த முறை தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலினால் பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2வது கல்விக்கான அந்த ஒரு சமஸ்ட சிக்ஷா திட்டத்தின் கீழ் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் இந்த நடப்பு கல்வியாண்டில் விடுவிக்கப்பட வேண்டிய 500 கோடி ரூபாய் நிதி என்பது தற்பொழுது வரையிலும் விடுவிக்கப்படாமல் இருப்பதால் பள்ளி கல்வியினுடைய அந்த செயல்பாடுகள் என்பது சற்று முடங்கியுள்ளதாகவும் இந்த ஆலோசனையின் பொழுது இந்த 2 நிதி தொடர்பான கோரிக்கைகளுமே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்ல உள்ளேன் என்ற ஒரு உறுதியை பிரதமர் இந்த சந்திப்பின் பொழுது முதல்வரிடம் வழங்கியுள்ளார் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான அந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் புதிய அரசாங்கம் இலங்கையில் பொறுப்பேற்றுள்ளது. அவர்களிடம் நேரடியாக இந்திய அரசாங்கம் பேச வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது கோரிக்கையாக முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலமாக இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படும். நிச்சயமாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு உறுதியை பிரதமர் இந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். இந்த 3 பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள. சுமார் 50 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது பிரதமருடைய அலுவலகத்தில் நீடித்துள்ளது. அதன் பிறகு அந்த சந்திப்பானது முடிவடைந்த பிறகு தற்பொழுது டெல்லியில் உள்ள திமுகவுடைய அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை பார்வையிட்டு விட்டு தற்பொழுது காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியையும் தற்பொழுது டெல்லியில் அவர் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.